ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் என்கிட்ட இருக்கிற மிளகா ரகங்களை சிலதாக காமிக்கிறேன். கலர் கலராக ஒரு 5 வகை 6 வகை மிளகாய் இருக்குது என்கிட்ட. அதெல்லாம் பார்க்கலாம். இது செரி சில்லி, பார்க்க செரி பழம் மாதிரியே இருக்குது பாருங்கள். நிறைய பழுத்து இருக்குது. ஒரே ஒரு செடி தான், அதில் எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்கள். இது போன ஆடிப்பட்டத்தில் நான் விதைச்சது. ஆரம்பத்தில் திணறிச்சு வளர்கிறதுக்கு கொஞ்சம் பூச்சி தொல்லையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் சரி பண்ண பிறகு நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு நிறைய மிளகாவும் கிடச்சிருக்கு. எல்லா கிளையிலையுமே எப்படி இருக்குது பாருங்கள் மிளகா. பார்க்குறதுக்கு நல்ல அடர் சிகப்பு, மிளகாப்பழம் சிகப்புங்குவாங்களே அந்த கலர் இது. இதனோட விதைகள்லாம் இருக்குது. ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட நான் போட்டிருக்கேன். இதுக்கு வாரம் வாரம் நான் தேன் கரைசல் கொடுத்துருவேன். மாதத்தில் ஒரு முறை நான் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுவேன். வேருக்கும் ஊற்றி விடுவேன். அது தவிர 15 நாளைக்கு ஒரு முறை எரு கொடுப்பேன். இது பாருங்கள், பர்பிள் சில்லி. இது காந்தாரி வகையோடு சேர்ந்தது. இதுவுமே நிறைய இருக்குது. இதெல்லாம் அறுவடை பண்ணால் தான் நம்மளுக்கு அடுத்து பூ பூத்து பிஞ்சு பிடிக்கும். அதனால் இப்போ செடியில் இருக்கிற எல்லா மிளகாவையுமே நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதையும் நான் ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கேன். மிளகாய் வளர்க்குறது ரொம்ப கஷ்டங்க. ஆரம்பத்தில் நம்மளுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கும். ஒரு 2 இலை வர்றதுக்குள்ளேயே நம்மளுக்கு அஸ்வினி பூச்சி வந்துடும். இலைப்பேன் தொல்லையும் அதிகமாக இருக்கும். ஒரு ஜான் செடியிலேயே அவ்வளோ தொல்லைகள் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம டெய்லியுமே அது தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுறணும். சின்ன செடிங்கிறதுனால 1 லிட்டர் தண்ணியில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வரணும். ஓரளவு வளர்ந்த பிறகு நம்மளுக்கு இந்த தொல்லைகள்லாம் இருக்காது. ஆரம்பத்திலே இந்த தொல்லைகளெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு செடி செழிப்பாக வளரும். அறுவடையும் நிறைய கிடைக்கும். எனக்கு மண்புழு உரத்தை விட தொழு உரம் தான் பெஸ்ட்டுன்னு தெரியுது. அது இல்லாமல் தொழு உரம் எங்களுக்கு ஈஸியாகவும் கிடைக்கும். பாருங்கள், நெய் மிளகா. இது ஒரே பேக்லேயே 2 செடி வச்சுருக்கேன். அதுலேயுமே நிறைய மிளகா இருக்குது, எடுத்துக்கலாம். நிறைய பழுக்காமல் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். நெய் மிளகா நம்ம ஒரு 1/2 மிளகா போட்டால் போதும். குழம்புல நெய் வாசனை அப்படியே இருக்கும். கலரி சாதம் செய்யும்போது நெய் மிளகாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாதி மிளகா போட்டால் போதும், அவ்வளோ ஸ்மெல்லு. நெய் ஊற்றணுன்னே அவசியம் இல்லை. இந்த ஆந்திரா மிளகா இது நல்ல காரமாக இருக்கும். நிறைய அறுவடை கொடுத்துருச்சு நம்மளுக்கு. இன்னுமுமே நிறைய காய்கள் இருக்குது. ஒரு செடி தான் 3 அடிக்கு மேலே நம்மளுக்கு வளர்ந்துருக்கு. சப்போட்டா மரத்தோடு இதை வச்சுருக்கேன். வீட்டுக்கு தேவையான மிளகாய் போக மிச்சத்தெல்லாம் நான் பழக்க வச்சு காய வச்சுருவேன். அது மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுங்க செரி சில்லி, கிரேட் சில்லி, இது காந்தாரி, இது ஆந்திரா மிளகா. இதெல்லாம் காந்தாரி, இதுவும் காந்தாரி தான். இது நெய் மிளகா. கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.